ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 அதுக்கு 13 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் இது வந்துட்டு மே 2லேருந்து, அதாவது இன்னிலேருந்து தான் நான் வந்துட்டு கடைபிடிக்க போகிறேன். நான் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட, வாங்குவேன் அப்படிங்கிற துணிவோட, நம்பிக்கையோட நான் இந்த ஸ்டடி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வேலை வாங்கலாம், படிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மே 2லேருந்து நான் போட்டிருக்கிறதுனால மே 2லேருந்து ஜூன் 2 வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இந்த 30 நாளை வந்துட்டு நான் 10 பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 டேஸில் வந்துட்டு என்ன படிக்க போகிறேன்னா, தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம்னு போட்டிருக்கேன். தமிழில் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th இது வந்து நான் படிப்பேன். ஃபஸ்ட்டு 10 நாளில் 8வது, 9வது, 10வது, 11வது ப்ளஸ் நான் ரிவிஷன், இதிலே நான் ரிவிஷன் அந்த 10 நாள்லேயே இதெல்லாம் படிச்சுட்டு நான் ரிவிஷனும் பண்ணிக்கணும். ஏதாவது நான் கொஷின்ஸ் வச்சுருந்தேன்னா டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கணும். அது மாதிரி மேக்ஸில் எனி 5 டாபிக்ஸ், மேக்ஸில் ஏதாவது 5 டாபிக் வந்து படிக்கணும். பாலிட்டியில் வந்துட்டு மேக்ஸிமம் கவர் ஆகிறது 12th 10th தான். அதனால் 12th 10th ஃபஸ்ட்டு முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஐஎன்எம் யூனிட் 7 வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 நாளில் நான் தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த 10 நாளில் வந்துட்டு தமிழில் 6th 7th 12th இந்த ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கணும். இதுலேயே வந்துட்டு நான் ரிவிஷன், ஏன்னா இதில் 6th 7th ரெண்டுமே ஈஸி, 12th மட்டும்தான். அதுலேயும் வந்துட்டு நம்ம எது எக்ஸாமுக்குரியதோ அதை மட்டும்தான் படிக்கணும். எக்ஸாமுக்கு எதுக்குரியதோ அதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் நம்ம 8, 9, 10, 11 இதிலே வந்துட்டு நம்ம ரிவிஷனையும் பண்ணிக்கணும். அடுத்தது மேக்ஸில் வந்துட்டு அடுத்த 5 டாபிக்ஸ், அடுத்தது எது நம்ம விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம படிக்கணும். அடுத்தது பாலிட்டியில் வந்துட்டு நம்ம 12th 10th இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் வரும். அதனால் இதை முடிச்சிட்டோம். இது வந்து ஈஸியாக தானே இருக்கும். 6th 7th 8th 9th 10th அதுலேயும் 10th இதுலேயும் 10th, ஏன்னா அதில் முடிக்க முடியாதவங்க இதில் வந்து நல்லா முடித்து ஃபுல் பண்ணிக்கிங்க. அப்போ இதில் பாலிட்டியும் முடிஞ்சிச்சு, மேக்ஸும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, தமிழும் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஜியாகிரஃபியில் வந்துட்டு நம்ம 10th தான் இம்பார்ட்டன்ட், மற்றபடி இதிலலாம் ஒன்றும் இருக்காது. அதனால் இது நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதிலலாம் வந்துட்டு 6th 7thலாம் வரதுனால இதில் கொஞ்சம் நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நெக்ஸ்ட்டு 10 டேஸில் தானே அப்படின்றதுனால நான் இதில் ஜியாகிரஃபியாக ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது லாஸ்ட் 10 டேஸில் வந்துட்டு தமிழ் ஓல்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷினு, ரிவிஷனு, ஏதாவது டெஸ்ட் இருந்ததுன்னா டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் புக் பேக்கெலாம் நல்லா பார்த்துக்குங்க. அதான் படிக்கக்குள்ளேயே அதெல்லாம் படிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். புக் பேக்கு, அது பேர் என்ன, பாக்ஸ் கொஷினு இதெல்லாமே வந்துட்டு நம்ம படிக்கக்குள்ளேயே எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா எல்லாமே ஈஸியாகிடும். அடுத்தது மேக்ஸ் வந்துட்டு ரிவிஷன், டெஸ்ட்டு அது மாதிரி பார்த்துங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு மேக்ஸ் வந்து புதுசாக பார்க்காதீங்க. நம்ம படித்த மேக்ஸே வந்துட்டு நல்லா தெளிவாக ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரேடியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸில் வந்துட்டு என்ன ஆகும்னா 10th 9th இதில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். 6th 7thலலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்தது ஹிஸ்ட்ரி வந்துட்டு எல்லாமே அந்த ஐஎன்எம்லேயே போயிடுறதுனால இதெல்லாம் வந்துட்டு 6th 7th அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் டேட் 10 அடுத்தது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 10th 11th 12th இதுலேருந்து தான் மேக்ஸிமம் வரும். இதில் 10 அடுத்தது எடுத்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 8 யூனிட் 9லாம் இதிலே கவர் ஆகிற மாதிரி நம்ம படிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தானே இருக்குது, ஐஎன்எம்குள்ளே தானே அதெல்லாம் இருக்குது. தமிழில் தான் யூனிட் 8 யூனிட் 9லாம் அதுலேயே உள்ளே வரும். அது மாதிரி அதுக்குள்ளாரே வர மாதிரி படிச்சுக்கிங்க. இந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபிலாம் யூனிட் 8ல் வருதா, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கிங்க. ஏன் வந்துட்டு நான் இதுலேயே சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா தமிழ் ஓல்டுலேயும் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் படிக்காதீங்க. எது எக்ஸாமுக்குரியதோ அதை மட்டும் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே அடுத்த 10 டேஸ்லேயே வந்துட்டு 20 டேஸ்லேயே வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் இது உங்களுக்கு ஈஸியாகிடும். புக் பேக்கு, பாக்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம உள்ளூரில் படித்ததுனால இது ஈஸியாகிடும். மேக்ஸ் வந்துட்டு நம்ம தினமும் போட்டு பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுவும் ஈஸியாகிடும். அதனால் மேக்ஸ் வந்துடும். இப்போ சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, டேஸ் இல்லை, இனிமேல் படித்து தான் ஆகணும்.
நான் தமிழ் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன்னா தமிழில் வந்துட்டு 100 மார்க்ஸ் இருக்குது. மேக்ஸ் எதுக்கு எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கேன்னா 25 மார்க்ஸ் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பாலிட்டிலேருந்து கண்டிப்பாக அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் பாலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு மெயினாக ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஜியாகிரஃபி வந்துட்டு 10th முடிஞ்சதுனால ஜியாகிரஃபி வந்துட்டு மேக்ஸிமம் 10th இருந்து தான் கொஷின்ஸ் வரதுனால செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஜியாகிரஃபி கொடுத்துருப்பேன். அடுத்தது தான் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். அது மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 10th 11th 12th இது வேறு எங்கேயும் நீங்கள் படிக்க தேவையில்ல. அடுத்தது என்னுடைய ஸ்டடி படியே நான் வந்துட்டு இந்த 10 டேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அதையே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எப்படி 5 நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு 10 நாளில் வந்துட்டு எனக்கு இது வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால் எனக்கு வந்து இது கொஞ்சம் 10 நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், இன்னைக்கு படிக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு அலட்சியமாக விட்டுருவேன். அதனால் அந்த 10 நாளையே நான் 5 5 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதாவது மே 2லேருந்து மே 7 வரைக்கும் நான் என்னென்னலாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. தமிழில் வந்துட்டு 8th 10th இது 2 புக்கை நான் ஃபஸ்ட்டு முடிப்பேன் 5 நாளில். 8வதையும் 10வதையும் நான் முடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு. மேக்ஸில் நான் இந்த 3 டாபிக் முடிப்பேன் அந்த 5 நாளில். பாலிட்டியில் 10th இதை முடிப்பேன். ஐஎன்எம்மில் நான் ஏதாவது 2 லெசன்ஸ் படிப்பேன். இது என்னுடைய 5 நாள். அடுத்த 5 நாள் அதாவது 10 நாளில் சொல்கிறேன். மொத்தமாக 10 நாள் அப்படிங்கிறது மே 2லேருந்து மொத்தமாக 12 நாள். அதையே வந்துட்டு நான் 5 5 பிரித்து தான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது மே 8லேருந்து 12 வரைக்கும் அப்படின்னா தமிழில் வந்துட்டு 9th 11th. ஏன்னா நான் 8 10 முடிச்சிட்டேன். அதனால் 9th 11th. அடுத்தது மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், மென்சுரேஷனில் 2D 3D. அடுத்தது பாலிட்டியில் 12th 11th. பாலிட்டியில் 12th 11th. ஏன்னா 10th அங்கே போயிடுச்சு. 10th 11th 12th இதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் இதோடைய புக் பேக்கும் வந்து படிக்கணும். அடுத்தது ஐஎன்எம்மில் இதில் 2 லெசன்ஸ் தான் என்னால் படிக்க முடியும். ஏன்னா இதில் வந்துட்டு நிறையா கவர் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு பாக்கி இருக்கிற லெசன் ஐஎன்எம்மை இந்த 10 டேஸில் நான் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஐஎன்எம் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதெல்லாம் படிச்சுட்டு கடைசி ஒரு நாளில் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கணும். இதில் நான் தமிழா இதிலெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, மேக்ஸா இதில் என்னென்ன ப்ரீவியஸ் கொஷின்னு, பாலிட்டியில் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து இதிலே டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும். என்னுடைய ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளானை வந்துட்டு பார்ட் 2வாக வீடியோவில் பார்ப்போம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம். என்னால் வந்துட்டு டேஸில் அதாவது பகலில் வந்துட்டு என்னால் சரியாக படிக்க முடியாது. வீட்டு வேலை இருக்குது, குழந்தைங்க இருக்குது. அதனால் நான் வந்துட்டு நைட்டு தான் படிப்பேன். நைட்டு ஸ்டடி பிளாகில் பார்ப்போம். இனிமேல் வந்துட்டு தினம் வந்துட்டு ஸ்டடி பிளாக் வந்து போடுவேன். பாருங்கள் மறக்காமல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.